நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியான இன்னைக்கு சென்னை நகரம் தோற்றுவிக்கப்பட்ட தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு நாளா நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். சென்னை நாள் அப்படிங்கிற பெயர்ல 1639ஆம் ஆண்டு இதே நாள்ல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் அப்படிங்கிறவங்க விஜயநகர பேரரசின் உள்ளூர் நாயக்க மன்னர்களிடமிருந்து ஒரு சின்ன நிலப்பகுதியை வாங்கியிருக்காங்க. அந்த பகுதியே இன்னைக்குள்ள நவீன சென்னை மாநகரமா உருவெடுத்திருக்கு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி 1639ஆம் ஆண்டு கிழக்கிந்திய நிறுவனம் மதராசப்பட்டினம் அல்லது சென்னை பட்டணம் அப்படிங்கிற கிராமத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த நிலத்துல கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் கோட்டையை சுத்தி சென்னை நகரம் படிப்படியா வளர தொடங்கியிருக்கு. மெட்ராஸ் மாகாணத்தின் தலைநகரா இருந்த இந்த நகரம் 1996ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமா சென்னை அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. சென்னை நாளோட தொடக்கம் எப்படி இருந்தது அப்படின்னா, 2004ஆம் ஆண்டு முதலா இந்த நாளை கொண்டாடுற யோசனை உருவாக்கப்பட்டிருக்கு. பிரபல சென்னை வரலாற்று ஆய்வாளர் எஸ் முத்தையா, பத்திரிகையாளர்கள் வின்சென்ட் டி சௌசா மற்றும் சசி நாயர் ஆகியோரால இந்த கொண்டாட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. சென்னையோட பாரம்பரியம், கலாச்சாரம், கலை மற்றும் அதோட வரலாற்று சிறப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறதா இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த சென்னை நகரத்தோட சிறப்புகள் அப்புறம் கொண்டாட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை தினத்தை முன்னிட்டு பாரம்பரிய நடைப்பயணங்கள், புகைப்பட கண்காட்சிகள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் மற்றும் உணவு திருவிழாக்கள் நடத்தப்படுது. சென்னையோட பன்முகத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, கலை, கலாச்சாரம், தமிழ் சினிமா, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வாகன உதிரிப்பாக தொழிற்சாலைகள் அப்படின்னு இந்தியாவின் முதன்மை நகரங்கள்ல ஒன்றா சென்னை திகழுது. தமிழ்நாட்டோட பல மாவட்டங்கள்ல இருந்து சென்னையை நோக்கி தான் நிறைய பேர் போறாங்க. ஏன்னா வாழ்வாதாரம் அங்கதான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னையை நோக்கி தான் நிறைய பேர் இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க. அதனால சென்னையும் எப்பவுமே பரபரப்பா இயங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு சென்னை நாளா நம்ம எதனால கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெலுங்கு திரையுலகத்தின் மெகா ஸ்டார் அப்படின்னு அழைக்கக்கூடிய மிக உயர்ந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய நடிகரான நடிகர் சிரஞ்சீவி அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் கோனிடேலா சிவசங்கர வரப்பிரசாத் அப்படிங்கிறது தான். 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு ஆந்திர பிரதேசத்துல பிறந்திருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். கடந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலா திரையுலகத்துல இருக்கக்கூடிய இவரு தன்னோட அசாத்தியமான நடனம், மிரட்டலான சண்டை காட்சிகள் மற்றும் பன்முக நடிப்பு திறமையால ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 1978ஆம் ஆண்டு வெளிவந்த புனா திராளு அப்படிங்கறதா இவரோட முதல் படமா அமைஞ்சிருக்கு. 1983 வெளியான கைதி திரைப்படம் இவரை திரையுலகத்துல ஒரு உச்ச நட்சத்திரமா உயர்த்தி இருக்கு. இவர் நடிச்ச முக்கிய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கேங் லீடர், கரானா, மொகுடு, இந்திரா, தாகூர் மற்றும் கைதி எண் 150. இந்த படங்கள் எல்லாமே இவரோட திரையுலக வாழ்க்கையில மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படங்களா அமைஞ்சிருக்கு. இவர் நடிச்ச தமிழ் சினிமாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினிகாந்தோட இணைஞ்சு ராணுவ வீரன், மாப்பிள்ளை இந்த படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்திய திரையுலகத்திற்கு இவங்க ஆற்றிய பங்களிப்பிற்காக 2006 பத்ம பூஷன் விருதும், 2024 இந்தியாவின் 2வது மிக உயரிய பொதுத்துறை விருதான பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இந்திய திரைப்படத்துறையில மிகவும் சுறுசுறுப்பா பலதரப்பட்ட நடன அசைவுகளை வெளிப்படுத்திய மிக சிறந்த நடிகர், நடன கலைஞர் என்ற பிரிவில் 2024ஆம் ஆண்டு இவருக்கு கின்னஸ் உலக சாதனை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. 9 பிலிம்பேர் விருதுகள் மற்றும் ஆந்திர அரசின் 4 நந்தி விருதுகளை பெற்றிருக்கிறாங்க நடிகர் சிரஞ்சீவி அவர்கள். இவங்களோட அரசியல் மற்றும் சமூக பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2008 ஆந்திராவோட பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா அந்த கட்சியை காங்கிரஸோட இணைச்சு 2012 முதல் 2014 வரை மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சரா பணியாற்றியிருக்கிறாங்க. 1998 சிரஞ்சீவி அறக்கட்டளையை தொடங்கி அது மூலமா ரத்த வங்கி மற்றும் கண் வங்கிகளை நடத்தி லட்சக்கணக்கான மக்களுக்கு இலவசமா உதவி செஞ்சுட்டு வராரு நடிகர் சிரஞ்சீவி அவர்கள். நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் இப்போ நிறைய திரைப்படங்கள்ல கமிட்மெண்ட் ஆயிருக்கிறாங்க.
இன்னும் நிறைய வெற்றி படங்கள் நமக்காக தரணும் சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவருக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.